சின்ன சேனலுக்கு எதாக இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்கள் பொண்ணான கையை கொண்டு அந்த பெல்லில் தட்டிடுங்க. அவங்களுக்கு வணக்கம் நேர்களே, உங்கள் ஷோ மாஸ்டர் ப்ரெடிக்ஷன். மேட்ச் நம்பர் ஐபிஎல் 2025 மேட்ச் நம்பர் 15. யார் யார் விளையாடுறாங்க? சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் வெர்சஸ் கொல்கத்தா நைட் ரைடர்ஸ் இவங்க விளையாடுறாங்க. அதாவது 3/4/2025, அதாவது நாளை அன்று இரவு 7:30 மணிக்கு கொல்கத்தா ஈடன் கார்டன் ஸ்டேடியத்தில் மேட்ச் நடக்குது. மேட்ச் ஆரம்பிக்கிறது வந்து பார்த்திங்கன்னா மிருகசீரிட நட்சத்திரத்தில் ஆரம்பிக்குது. அதிபதி யாருன்னா செவ்வாய். மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா துலாம்லேயும் விருச்சகத்திலையும் ட்ராவல் ஆகுது. துலாமில் வந்து இரவு 7:30 மணிலேருந்து 8:47 வரைக்கும் ட்ராவல் ஆகுது. அதாவது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 16 ஓவர் ட்ராவல் ஆகும். அதுக்கப்புறம் விருச்சகத்துக்கு 8:47 11:15 வரைக்கும் ட்ராவல் ஆகுது. அந்த பேலன்ஸ் 4 ஓவர் ப்ளஸ் வந்து அடுத்த 20 ஓவர் ஃபுல்லாக வந்து செகண்ட் இன்னிங்ஸ், அதாவது டெத் ஓவர் ஃபுல்லாக வந்து விருச்சகத்துக்கு போயிடுது. ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா இதை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த செவ்வாய், சனி, புதன், குரு ஆளுமையாக உள்ளவங்க ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயும், சந்திரன், குரு, சூரியன், செவ்வாய் ஆளுமையாக உள்ளவங்க செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் விளையாடுவாங்க. இது ஜோதிட ரீதியான கூற்று. ஸோ அந்த வகையில் வந்து பார்க்கும்போது லாஸ்ட் இன்னிங்ஸில் யார் யார் விளாண்டா அப்படின்னு பார்த்தோம்னா, கொல்கத்தாவை பொறுத்த வரைக்கும் குவிண்டன் டிகாக், சுனில் நரேன், அஜின்கே ரஹானே அவர் தான் கேப்டன், அங்கிரிஷ் ரகுவன்ஷி, வெங்கடேஷ் ஐயர், ரிங்கு சிங், மணிஷ் பாண்டே, ஆண்ட்ரூ ரசல், ரமன்தீப் சிங், ஹர்ஷித் ராணா, ஸ்பென்சர் ஜான்சன் அண்ட் வருண் சக்கரவர்த்தி இவங்க தான் வந்து கொல்கத்தாவில் விளாண்டுருக்காங்க. அதே மாதிரி வந்து சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அவங்கள பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா பேட் கமின்ஸ் அவர் கேப்டன், அவர் தலைமையில் டிராவிஸ் ஹெட்டு, அபிஷேக் சர்மா, இஷான் கிஷன், நிதிஷ் ரெட்டி, ஹென்ரிச் கிளாசன், அங்கித் வெர்மா, அபினவ் மனோகர், பேட் கமின்ஸ், ஹர்ஷல் பட்டேல், முகமது சமி, சிம்ரஜித் சிங், ஆடம் ஜாம்பா. ஸோ இவங்க தான் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் வந்து நான் பார்க்கும்போது நான் பிளேயர் வைஸ் சொல்லிடுறேன். ஏன்னா யார் யார் வருவா யார் யார் வரமாட்டா அப்படின்னு தெரியல. காரணம் என்னென்னா இம்பேக்ட் பிளேயர் ரூல் நம்மளை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருக்குது. ஒரு இம்பேக்ட் பிளேயர் வராங்க, திடீர்னு வந்து விளாட்றாங்க. திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்க வந்து ஒரு 5 இம்பேக்ட் பிளேயர் தராங்க. ஒருத்தர் வந்து பவுலிங் போடுறாரு, ஒருத்தர் வந்து பேட்டிங் வராரு. ஸோ இதில் நமக்கு ரொம்ப இடைஞ்சலாக இருக்குது இந்த இம்பேக்ட் பிளேயர் ரூல் அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் வந்து நான் வந்து பிளேயர்ஸ் வைஸ் நான் கொடுத்துட்றேன். நீங்கள் வந்து அதை வந்து சூஸ் பண்ணிக்கிங்க. அந்த வகையில் பார்க்கும்போது யார் யாருக்கெல்லாம் நல்லாயிருக்கு அப்படின்னு பார்த்திங்கன்னா, எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் டிராவிஸ் ஹெட் 2 இன்னிங்ஸாக இருந்தாலும் பிரமாதம் விளாண்டுருவார். எஸ்பெஷலி செகண்ட் இன்னிங்ஸ் நல்லா விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அபிஷேக் சர்மா ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். இஷான் கிஷன் செகண்ட் பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். ஹென்ரிச் கிளாசன் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நல்லா ப்ளே பண்ணுவார். அபினவ் மனோகர் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளாண்டுருவார். அங்கித் வர்மா அன்றைக்கி லாஸ்ட் டைம் விளாண்டார், அவரும் இந்த ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் நல்லா விளாட்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இவங்களை தவிர பேட் கமின்ஸ் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் சிறப்பாக இருக்கும். முகமது சமி அவரும் ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் சிறப்பாக பால் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஹர்ஷல் பட்டேல் 2 இன்னிங்ஸாக இருந்தாலும் பிரமாதமாக பவுல் போடுவார். ஆடம் ஜாம்பா அவரும் 2 இன்னிங்ஸாக இருந்தாலும் பிரமாதமாக பவுல் போடுவார். இது வந்து எஸ்ஆர்ஹெச்சோடது. கேகேஆரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா அஜின்கே ரஹானே ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். மணிஷ் பாண்டே அவருக்கு ரொம்ப ஆவரேஜாக தான் இருக்கும். அங்கிஷ் ரகுவன்ஷி அவர் நாளைக்கு வந்து ஃப்ளாப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரிங்கு சிங் 2 இன்னிங்ஸாக இருந்தாலும் நல்லா விளாண்டுருவார். குவிண்டன் டிகாக் 2 இன்னிங்ஸ் நல்லா விளாடுவார். எஸ்பெஷலி செகண்ட் இன்னிங்ஸ் அவருக்கு இன்னும் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். சுனில் நரேன் ஃபஸ்ட்டு பேட் ஆர் பவுல் நாளைக்கு வராரு அப்படின்னா ஃபஸ்ட்டு பேட் ஆர் பவுல், ஏன்னா ஒரு ஆல்ரவுண்டர் கேட்டகரி எதாக இருந்தால் அவர் எடுத்துக்கோங்க. ஆண்ட்ரூ ரசல் ஃபஸ்ட்டு பேட் ஆர் பவுல். இன்கேஸ் ஃபஸ்ட்டு பவுலிங் போட்டார்னா ஆண்ட்ரூ ரசல் செகண்ட் பேட்டிங்கில் வந்து சொதப்பிடுவார். ஃபஸ்ட்டு பேட்டிங் நல்லா பண்ணிட்டார்னா செகண்ட் பவுலிங் ரொம்ப சொதப்பிடுவார். அதை பார்த்துங்க.
ரமன்தீப் சிங் ஃபஸ்ட்டு பேட்டிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். பவுலர்ஸை பொறுத்த வரைக்கும் வருண் சக்கரவர்த்தி செகண்ட் பவுலிங்காக இருந்தால் எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு பவுலிங்காக இருந்தால் அவரை விட்டுட்டு கூட போகலாம், அவர் நாளைக்கு ரொம்ப ரன்னு கொடுக்க வாய்ப்பு அதிகம் தான். ஹர்ஷித் ராணா ஃபஸ்ட்டு பவுலிங் கண்டிப்பாக எடுத்துக்கலாம். இந்த வருண் அரோரா அப்படிங்கிற ஒரு நாளைக்கு வந்தார்னா உறுதியாக நாளைக்கு எடுத்துக்கங்க. அவருக்கு ஒரு நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. அவரால் தான் மேட்சஸ் டேர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அதிகம். நாளைக்கு அவர் இம்பேக்டாக கொடுத்தாருன்னா ரொம்ப இம்பேக்டாக வராருன்னா ரொம்ப சிரமம். அவர் டேரெக்டாக பிளேயிங் 11 இருக்கார் அப்படின்னாருன்னா உறுதியாக அவரை நாளைக்கு எடுத்துக்கங்க. ஸ்பென்சர் ஜான்சன் 2 இன்னிங்ஸாக இருந்தாலும் பிரமாதமாக பால் போடக்கூடியவர். ஓகே, ஸோ கேப்டன் ஆப்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ஸ் நிறைய பேர் பார்க்குறீங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு நீங்கள் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் ஆகி போடுறீங்களோ அந்த அளவுக்கு நமக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னும் நிறைய வீடியோஸ் ரெகுலராக வீடியோஸ் போடுறதுக்கு தோணும். அதே மாதிரி நல்ல கமெண்ட்ஸ் போடுங்க. கமெண்ட்ஸ் ரொம்ப ஒஸ்ட்டாக ஒரு சில பேர்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒஸ்ட்டாக பிஹேவ் பண்ணுறீங்க. கமெண்ட்டை தப்பாக போடுறீங்க. சிம்பிளாக நான் அவங்கள ஒன்றும் பண்ண மாட்டேன், அவன் சேனலை விட்டு ஹைட் பண்ணி விட்ருவேன் ஒன்று. அதே மாதிரி இன்னும் ஒரு சில யூடியூபர்ஸ் இருக்காங்க, அவங்க என்னென்னா நம்ம சப்ஸ்கிரைபர் கேட்குற கேள்விக்கு அவங்க பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது நல்லா இருக்காது. அது அவங்களையும் நான் ரிமூவ் பண்ணிட்டேன். அது தேவையில்லாத ஒரு வேலை நடக்குது. ஸோ ஒரு ஜென்யூனாக பண்ணுறோம் அப்படின்னா நீங்களும் ஜென்யூனாக பண்ணுங்கள். இது வரைக்கும் நானும் எந்த ஒரு யூடியூபரோட இதுலேயும் போய் கமெண்ட் போட்டது கிடையாது. காரணம் என்னென்னா எனக்குன்னு ஒரு யூனிக் இருக்குது, எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்குது, நான் அதை தான் ஃபாலோ பண்ணுறேன். அதே மாதிரி நீங்கள் யூடியூப் சேனல் வச்சுருக்கோங்க, உங்களுக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி க்ரியேட் பண்ணுங்கள், உங்களுக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைல் க்ரியேட் பண்ணுங்கள். அதில் சப்ஸ்கிரைபரை நீங்கள் க்ரியேட் பண்ணுங்கள். அதுதான் ஒரு ஹெல்த்தியான ஒரு வளர்ச்சிக்கு ஒரு நல்லாயிருக்கும். உங்களோட சப்ஸ்கிரைபர்களும் உங்களை விட்டு போக மாட்டாங்க. என்னால் அவ்வளோதான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களோட இதுவும் இல்லை, இதையும் நான் கெடுக்க விரும்பலை. ஓகே, எனிவே சர்வம் சிவார்ப்பணம். கேப்டன் ஆப்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா கொல்கத்தா நைட் ரைடர்ஸை பொறுத்த வரைக்கும் ரிங்கு சிங் அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுக்கலாம் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா வைபவ் அரோரா நாளைக்கு பிளேயிங் 11 டைரெக்டாக வராருன்னா கண்டிப்பாக அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க. அல்லது இம்பேக்டாக வந்தால் கூட அவருக்கு ஒரு கேப்டன் ஆப்ஷன் கொடுங்க, அவர் வைஸ் கேப்டன் கொடுங்க. அவர் நல்ல ஒரு பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மூணாவது பார்த்திங்கன்னா ஸ்பென்சர் ஜான்சன் அவருக்கு ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இன்கேஸ் நாளைக்கு கொல்கத்தா ஃபஸ்ட்டு பேட்டிங் பிடிக்குது அப்படின்னா கூட அஜிங்கிய ரஹானே கூட ஒரு கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். 1-2 டீமில் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. இது ஒரு அடிஷ்னல் ஆப்ஷன். எஸ்ஆர்ஹெச்சை பொறுத்த வரைக்கும் நாளைக்கு 2 இன்னிங்ஸுமே பிரமாதமாக விடுவார். அவர் கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுத்து ட்ரை பண்ணலாம் ஒன்று. ரெண்டாவது ஹர்ஷல் பட்டேல் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு விக்கெட் எடுக்காமல் இருக்கார். நாளைக்கு ஒரு நல்ல ஒரு விக்கெட் எடுக்க வாய்ப்பு இருக்குது. ஹர்ஷல் பட்டேல் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். மூணாவது பார்த்திங்கன்னா ஆடம் ஜாம்பா. இந்த 3 பேர்த்துக்கு வாய்ப்பு கொடுக்கலாம். சரிங்களா? ஸோ மீண்டும் இதுபோல் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். நன்றி, வணக்கம்.